அனைவருக்கும் வணக்கம். துலாம் ராசினியர்களுக்கு கர்மா இஸ் பூமரங், விதி வலியது என்ற வகையில் நிகழ இருக்கும் ஜூன் மாதம் 3ஆம் தேதி மீன ராசியில் உச்சம் பெற்று சஞ்சரித்து வந்த சுக்கிர பகவான் மேசராசிக்கு பெயர்ச்சியாகிறார். இந்த பெயர்ச்சியின் காரணமாக துலாம் ராசினியர்களுடைய வாழ்வில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு. குறிப்பா இந்த காலகட்டங்கள்ல துலாம் ராசினியர்களுக்கு கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது, மேஷத்தில் சுக்கிரனும், ரிஷபத்தில் சூரியனும், புதன் பகவானும், மிதுனத்தில் குரு பகவானும், கடகத்தில் செவ்வாய் நீச்சம் பெற்றும், சிம்மத்தில் கேதுவும், கும்பத்தில் சனி பகவானும், ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக துலாம் ராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாய துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி சுக்கிர பகவானை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம். அந்த வகையில் சுக்கிர பகவானை பொறுத்த வரைக்கும் சுகபோகம் தரக்கூடியவர். பெரும்பாலும் எல்லோரும் ஆசைப்படுவது வளமான வாழ்க்கை, சுகபோகங்கள், ஆரோக்கியமான நீண்ட ஆயுள். இதை பல கிரகங்கள் தந்தாலும் எல்லாவற்றிற்கும் சிகரமாக இருந்து வாரி வழங்கக்கூடிய தன்மை சுக்கிரனுக்கு உண்டு. சுக்கிரன் சுகபோகங்களின் அதிபதி, திருமண பாக்கியத்திற்கு அதிகாரம் வகிப்பவர், இன்பங்களின் ஊற்றாக இருப்பவர். இயல், இசை, நாடகம் உள்ளிட்ட ஆயக்கலைகள் 64ற்கும் அதிபதி. தாம்பத்திய வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருப்பதும் இவரது அனுகிரகத்தால் நடக்கக்கூடியதே. எல்லா வகையிலும் இன்பங்களை வாரி வழங்குவதாலேயே சுக்கிர பகவான் சுகபோகம் அருளக்கூடியவர் என்றும் போற்றப்படுகிறார். ஒருவருக்கு பொன், பொருள், அழகமைந்த மனைவி, சுகமான வாழ்க்கை, உயர் பதவி, கலை, வாகன யோகம் போன்றவைகளை சிறப்புடன் வாழும் யோகத்தை தருவதும் சுக்கிரன் தான். அசுரகுரு சுக்கிரன் ஆவார். இவர் இகலோக ஆசை அளிப்பவர். சுக்கிரன் விடிவெள்ளி பிரகாசமாக தெரியும். இளமையாக இருப்பவர்கள் ஜொலிப்பார்கள். ஆக இளமையையும் ரசனையையும் அளிக்கக்கூடியவர் சுக்கிரன். அதே போல ஆடல், பாடல் முதலான நளின கலைகளுக்கு நாயகன். மனைவியை கொடுத்து மகிழ்ச்சிகரமான இல்லற வாழ்க்கையை துவங்கி வைத்து பரிபாலனம் செய்யக்கூடியவரும் சுக்கிரன் தான். அப்படிப்பட்ட சுக்கிர பகவானுடைய தொழில் என்ன என்று பார்க்கும்போது, சுக்கிர பகவானை பொறுத்த வரைக்கும் வேஷக்காரகன், நடிகர்கள், கலைத்துறைக்காரகன், ஒப்பனை பொருட்கள், அலங்கார வஸ்துக்கள், ஆடம்பர வஸ்துக்கள், சுக்கிரன் என்றால் வெள்ளை என்று பொருள், வெண்மை பொருட்கள் அனைத்திற்கும் காரகன் சுக்லாபட்சம். வைரம் மிக பிரகாசமாக ஜொலிப்பது போல் எல்லாம் சுக்கிரன் தான். இளம் பெண்ணை குறிப்பது சுக்கிரன். விடியற் காலை பொழுதை குறிப்பவர் இவர். வான்மண்டலத்தில் விடியல் காலை பொழுதில் சுக்கிரன் தெரிகிறாரு. அதிகாலையில் மனிதனுக்கு காம கிளர்ச்சியை ஏற்படுத்துவது இவர்தான். காமத்துக்கு காரகன் சுக்கிரன். அதே போல கலத்திரக்காரகன் சுக்கிரன். சுக்கிரன் இல்லற வாழ்க்கைக்குரியவர். சுக்கிரன் மனைவி யோகம் தருபவர். ஆணுக்கு மனைவியை பற்றியும் பெண்ணுக்கு மன வாழ்க்கையை பற்றியும் சொல்லுகின்றவர். உலக வாழ்க்கையில் இன்பமும் சௌபாக்கியங்களையும் சுகபோக சௌகரியங்களையும் தருபவர் சுக்கிரன். வாகன வசதிகளை அளிப்பவர் இவர்தான். மிக உயர்ந்த வாகனமான, நடுத்தரமான வாகனமா, கடைசி நிலை வாகனமா, ஒன்றுக்கு மேற்பட்ட வாகனமா என குறிப்பவரும் இவர்தான். ஒருவருடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடியவர் இவர். கையில் காசுடையவர்களாய் வைப்பவரும் சொந்த வீடு அளிப்பவரும் இவர்தான். கலை உலகின் சிறப்பான நிலையை அளிப்பவர். பெண்களிடம் மோகத்தை அளிப்பவரும் வாழ்நாள் முழுவதும் அதே நினைப்பில் இருக்க வைப்பவரும் இவர்தான். ஜாதகத்தில் சுக்கிரன் தரும் யோக பலன்கள் என்ன என்று பார்க்கும்போது, வலுப்பெற்ற சுக்கிரன் கலாரசனை என்கின்ற அற்புத உணர்வு அளிக்கக்கூடியவர். அழகு,
அழகின் படைப்பான ஆரணங்கு. அந்த ஆரணங்கத்தின் மீது காதல் கொண்டு சுகமடையும் தகுதி சிற்றின்பம் திருமணம் முதலான ஆணுக்கு அளிப்பவர். அதேபோல் பெண்களுக்கு நளினத்தன்மையும் அழகான தோற்றம் கவர்ச்சி வீரிய சக்தி அறிவாற்றல் மனதுக்கு இசைந்த கணவனை அடையும் தகுதியையும் சுகபோகங்களில் திளைத்து மகிழும் ஆற்றலையும் வழங்குவார். மாட மாளிகையில் வாழ்க்கை நடத்தும் பாக்கியத்தை இரு பாலருக்கும் அளிப்பவர். தனம் குடும்பம் திருமண விஷயங்கள்ல இவரது அருள் தேவைப்படுகிறது. சுக்கிரன் கலத்திரக்காரர், அதாவது வாழ்க்கை துணையை அமைத்து கொடுப்பவர். ஆகையால் சுக்கிரன் நமது ஜாதக கட்டத்தில் நல்ல யோக அம்சத்துடன் இருப்பது அவசியம். லக்னத்துக்கு நல்ல பலம் பெற்று இருந்தால் நல்ல பலன்களை வாரி வழங்குவார். இவருடைய தசா காலமான 20 வருடங்களில் மிகப்பெரிய ராஜயோக பலன்கள் உண்டாகும். அதே நேரத்தில் நீச்சம் போன்ற கிரக சேர்க்கை பெற்று பலம் குறைந்து இருந்தால் எதிர்மறையான பலன்கள் ஏற்படலாம். பெண்களால் அவமானம், திடீர் இழப்புகள், செலவுகள், தன விரயம், கௌரவ குறைவு, அவமரியாதை, மர்மஸ்தானங்களில் வியாதி என்று கேடு பலன்கள் ஏற்படலாம். ஒவ்வொரு லக்னம் ராசிக்கும் ஒவ்வொரு கிரகம் யோகத்தையும் செய்யும். சில கிரகங்கள் அதன் அதிபத்திய தன்மைக்கு ஏற்ப அவயோகங்களையும் செய்யும் என்றாலும் பிரதான கிரகங்களான தேவகுரு வியாழனும் அசுரகுரு சுக்கிரனும் அவரவர் ஜாதகங்களில் பலம் பெற்று இருந்தால்தான் சுகபோக சுக வாழ்க்கை கிடைக்கும். அது மட்டுமில்லாமல் கார், பங்களா, நிலம், பூமி ஆகியவற்றிற்கு அதிபதி செவ்வாய். ஆனால் அதற்கு மேல் கட்டப்படும் கட்டிடங்கள், அடுக்குமாடிகள், சொகுசு பங்களாக்கள், தோட்ட வீடுகள் போன்ற நவீன கட்டிடங்களுக்கு அதிபதி சுக்கிரன் ஆவார். ஜாதகத்தில் சுக்கிரபலம் இருந்தால்தான் இதை போன்ற வசதியான யோகம் கிடைக்கும். இது போல் சுக்கிரனுடைய அருள் யோகம் இருந்தால்தான் ஒருவருக்கு விதவிதமான வாகனங்கள், ஆடம்பர கார்கள், சொகுசு வண்டிகளில் பயணம் செய்ய வாய்ப்புகள் கிடைக்கும். அப்படிப்பட்ட சுக்கிர பகவான் தரும் யோகங்கள் என்ன என்று பார்க்கும்போது சுக்கிரன் என்றால் இன்பம் என்ற பொருள் கொள்ளலாம். அன்பு, பாசம், காதல் ஆகிய 3 இன்பங்களை அளிக்கக்கூடியவர். இன்பம் என்கின்ற ஆனந்தத்தை அடைவதற்குரிய மனநிலையை உருவாக்குகிறவர் சுக்கிரன். இவர் கலை உணர்வால் இன்பம் உண்டாக்குவார். அழகு ஆராதனையால் இன்பம் ஏற்படுத்துவார். இவ்வளவு மேன்மைகள் கொண்ட சுக்கிர பகவான் மேசராசியில் சஞ்சரிக்கக்கூடிய இத்தருணங்கள்ல துலாம் ராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, ராசி அதிபதி சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்தில் இருப்பது சில முன்னேற்றங்களுக்கு வழிவகுக்கக்கூடிய ஒரு கிரக சஞ்சாரம் என்று தாங்க சொல்ல வேண்டும். இவ்வளவு நாட்களாக தொழில் மற்றும் வியாபாரத்தில் ஏற்பட்டு வந்த இனம் புரியாத ஒரு நஷ்டமோ அல்லது பணவிரயமோ நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த சுக்கிர பகவானுடைய பெயர்ச்சி துலாம் ராசினியர்களுக்கு அமைஞ்சிருக்குது. ராசிநாதனுடைய பலம் உங்களுடைய வாழ்வை சகல வழிகள்லையும் உயர்த்த இருக்குதுங்க. பொருளாதாரம் சிறப்பான நிலையில் இருக்குங்க. விழாக்களில் கலந்து கொள்வீங்க. அதே போல ராசியினுடைய பலத்தை அதிகப்படுத்துவது குருவினுடைய சுப பார்வை சுப காரியங்களாக அமைய இருக்குது. முடிவாகாமல் இருந்தால் நல்ல முறையில் முடிவாக இருக்குதுங்க. திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் துலாம் ராசினியர்களுக்கு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரன் அமைய இருக்குது. இருந்தாலும் கூட வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு மிக மிக நல்லது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலை, குறிப்பா சுக்கிரனுடைய சஞ்சார நிலை மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. தொழில் மற்றும் வியாபாரத்தில் இருக்கக்கூடியவர்கள் அகலக்கால் வைக்க வேண்டாம் என்பதை கிரக நிலைகள் தெளிவுபடுத்துது. முதலீடு சம்பந்தமான விஷயங்கள்ல முன் அனுபவம் உள்ளவர்களிடம் ஆலோசனை பெற்று அதற்கான முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளும் போது நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க. அதே போல் முன்னேற்ற பாதையை நோக்கி நகர்வதை இந்த சுக்கிர பெயர்ச்சிக்கு பிறகு நீங்கள் உணர்வ இருக்கீங்க. அது மட்டும் இல்லாம யாருடனும் பகை ஏற்படுத்தி கொள்ள வேண்டாம். நீங்கள் உண்டு உங்களுடைய வேலை உண்டு என்றிருந்தாலே போதுமானதாக இருக்குதுங்க. அதே போல துலாம் ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் பெண்கள் விஷயத்தில் கவனமாக இருங்க. குடும்பத்தில் தம்பதிகளுக்குள் தற்காலிகமாக
மனஸ்தாபங்கள் ஏற்படலாம். அது மாதிரியான நேரங்கள்ல ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து அனுசரித்து நடந்து கொள்வது தேவையில்லாத மன வருத்தத்தை உங்களால் போக்கிக் கொள்ள முடியுங்க. அது மட்டும் இல்லாம இந்த காலகட்டங்கள்ல செவ்வாய் சனி பார்வை வாகனங்கள் இயக்குவதிலும் பயணிப்பதிலும் கவனமாக இருக்க வேண்டியதன் அவசியத்தை குறிப்பிடுது. எல்லா விஷயத்திலும் அதிக கவனம் எச்சரிக்கை மிக மிக நல்லதுங்க. அதே போல இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் துலாம் ராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது இந்த சுக்கிர பயிற்சி காலகட்டங்கள்ல மாலை நேரத்தில் விளக்கேற்றி நரசிம்மரை வணங்குங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுது.